இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமைச்சரவை மாற்றத்திற்கான பெயர்கள் இறுதி செய்யப்படவில்லை. பிரதமர் அமைச்சரவை மாற்றத்திற்கு முன்மொழியப்பட்ட சில பெயர்களை தாம் கொண்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அந்த பெயர்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார். நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவசரப்பட விரும்பவில்லை. நிச்சயமாக நான் கேட்ட பிறகு சிந்திக்க வேண்டும். நான் இன்னும் அனைத்து கட்சி தலைவர்களுடனும் விவாதிக்கவில்லை. நிச்சயமாக முடிவுதான் எனது உரிமை. மேலும் இவை அவர்களின் கருத்துக்கள் அல்லது மற்றும் அவர்கள் சொல்வதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இறுதியாக நான் முடிவு செய்ய வேண்டும். ஆம், இன்னும் இல்லை. உண்மையில் டத்தோஸ்ரீ சாஹிட்டுடனும் இல்லை என்றார் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் நடைபெற்ற புத்தக அறிமுக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அன்வார் அவ்வாறு கூறினார். கல்வி அமைச்சர் ஃபாட்டினா சிட்டேக்கை நீக்க வேண்டும் என்று மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் விகா சியோங்கின் பரிந்துரை குறித்தும் பிரதமர் கருத்து தெரிவித்தார். செலாயாங் பாசார் போரோங்கில் அதிரடி சோதனை. 843 சட்டவிரோத குடியேறிகள் கைது. சனிக்கிழமை இரவு ஸ்லாங்கூர் செலாயாங் பாரு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் குற்றங்கள் புரிந்து சந்தேகத்தின் பேரில் மொத்தம் 843 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். இந்தோனேசியா, வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 808 ஆண்களும் 35 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மந்திரி புசா டத்தோஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்தார். எங்களுக்கு பல புகார்கள் கிடைத்திருந்தன. இந்த விஷயம் எழுப்பப்பட்ட போது நாங்கள் முன்னதாக ஸ்ரீமூடாவில் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து ஸ்லாங்கூர், பாசார், போரோங் உள்ளிட்ட மேலும் சில பகுதிகளில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்த சேவைகளை மேற்கொண்டனர். பொதுமக்களின் பலதரப்பட்ட கருத்துக்களை பெற்ற பின்னரே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தோம் என்றார் டத்தோஸ்ரீ அமருடின் ஷாரி. நேற்றிரவு செலாயாங் பாரூரில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் கலந்து கொண்ட பின்னர் அமருடின் செய்தியாளர்களிடம் பேசினார். கால்வாயின் நீரோட்டத்தில் காணாமல் போன சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை ஸ்லாங்கூர் காஜாங் தாமான் பிரிமா சௌஜானாவில் உள்ள கால்வாயில் பந்தை எடுக்க முயன்ற போது பலத்த நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதால் காணாமல் போன இளைஞரின் சடலம் சனிக்கிழமை இரவு கண்டெடுக்கப்பட்டது. இரவு மணி 8:35 அளவில் 14 வயதான அவரின் உடல் தாமா பிரிமா சௌஜானாவில் உள்ள நீர் சேமிப்பு குளத்தின் கான்கிரீட் அமைப்பில் சிக்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சடலம் கான்கிரீட் கால்வாயில் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் காணாமல் போனதாக முன்பு அறிவிக்கப்பட்ட இளைஞரின் நல்லுடல் இதுவே என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். இந்நிலையை தைரியமாக எதிர்கொள்ள அவரின் குடும்பத்தினருக்கு நாங்கள் ஆறுதல் தெரிவிக்கின்றோம் என்றார் அவர். பிரேத பரிசோதனைக்காக அந்த இளைஞரின் நல்லுடல் காஜாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை பெரிய கால்வாயின் நீரோட்டத்தில் தமது தம்பியோடு அந்த இளைஞரும் அடித்து செல்லப்பட்டார். அதே நாளில் இரவு மணி 7:47க்கு கண்டெடுக்கப்பட்ட அந்த இளைஞரின் 12 வயதுடைய தம்பி இரவு மணி 10க்கு உயிரிழந்தார். அதிக அவசியம் உள்ள பகுதிகளில் போதிய மருத்துவர்களும் போலீசாரும் மீண்டும் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர். மக்கள் சேவைக்கு முன்னுரிமை அளிப்பதன் ஒரு பகுதியாக அதிக அவசியம் ஏற்படும் இடங்களில் போதுமான மருத்துவ அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உறுப்பினர்களை மீண்டும் பணிக்கு அமர்த்துவதன் வழி பொது சேவை வழங்கும் முறையை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்துகிறது. இதற்கு முன்னர் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான நிபுணத்துவ மருத்துவர்கள் சுகாதார அமைச்சின் கீழ் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். மாறாக அவர்களின் நிபுணத்துவம் தேவைப்படும் மருத்துவமனைகள் அல்லது சிகிச்சையகங்களில் அல்ல என்று அரசாங்க தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் விளக்கம் அளித்துள்ளார். மக்களுக்கு முழுமையாக பயனளிக்கும் வகையில் அவர்களின் நிபுணத்துவம் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதும் அந்த முயற்சியை செயல்படுத்துவதற்கான நோக்கங்களில் ஒன்றாகும் என்று தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் கூறினார். பல நிபுணத்துவ மருத்துவர்கள் மருத்துவமனைகளிலோ அல்லது சிகிச்சையகங்களிலோ இல்லை. மாறாக சுகாதார அமைச்சில் பணிபுரிவதை நாங்கள் காண்கிறோம். எனவே மக்களுக்கான சேவை என்பதால் சுகாதார அமைச்சின் தலைமையகத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் மருத்துவர்களை மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சையகங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்றார் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர். ரான்ககான் மடானி பர்சாமா மலேசியாவுக்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வருகை. சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான வருகையாளர்களை பதிவு செய்து ரான்ககான் மடானி பர்சாமா மலேசியாக்கோ நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றது.
கடந்த 3 ஆண்டுகளில் மடானி அரசாங்கம் மேற்கொண்ட சாதனைகளை மக்கள் மதிப்பிடுவதற்கும் அரசாங்கம் வழங்கிய சேவை வழி பயன்பெறுவதற்கும் இந்நிகழ்ச்சி செயல்பட்டதாக டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நான் வரலாற்றில் 3 ஆண்டுகள் கடந்துவிட்டது குறுகிய காலம் அல்ல. இந்நிகழ்ச்சியை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு நான் 2 துணை பிரதமர்கள், அமைச்சர்கள், அரசாங்க ஊழியர்கள், நாட்டின் நற்பெயரை ஒரு சிறந்த மற்றும் வெற்றிகரமாக உயர்த்தியுள்ள மக்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். கடந்த 3 ஆண்டுகளில் இனம், மதம் வேறுபாடு இன்றி பல்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் பயனளிக்கும் வகையிலான பல்வேறு முயற்சிகளை தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் செயல்படுத்தியதை நிதி அமைச்சருமான அன்வார் சுட்டிக்காட்டினார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு தொடர்புடைய குரல் பதிவு செய்யப்பட்ட குறுந்தட்டை போலீஸ் வென்றது. கடந்த வாரம் மலாக்கா டூரிகான் துங்கலில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு தொடர்புடைய குறுந்தட்டு ஒன்றை நேற்று போலீசார் பெற்றுள்ளனர். அச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒருவரின் குடும்ப உறுப்பினர் மூலம் அந்த குறுந்தட்டு கிடைத்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். சம்பவம் நிகழ்வதற்கு முன்னதாக சந்தேக நபருக்கு அவரது மனைவிக்கும் இடையே நிகழ்ந்த தொலைபேசி உரையாடலின் குரல் பதிவு அந்த குறுந்தட்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த விசாரணையை முழுமையாக மேற்கொள்ள புக்கித் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் SAC பதவியில் உள்ள மூத்த அதிகாரி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்ததாக இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தேசிய போலீஸ் தலைவர் டத்தஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணையின் ஒவ்வொரு அம்சமும் முறையாகவும் தொழில் ரீதியாகவும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு இது தொடர்பாக நேர்மையான முறையில் விசாரணையை நடத்துவதற்கு PDRM உறுதி பூண்டுள்ளதாக டத்தஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். பேராக் இளைஞர்களுக்கு அர்ச்சகர் பயிற்சி கற்றுத்தரப்படும். சமய காரியங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அர்ச்சகர் துறை மீதான நாட்டம் இளைஞர்களிடையே குறைந்து காணப்படுகிறது. எனவே இந்து ஆகம முறைப்படி வேத பாடசாலையில் அர்ச்சகருக்கான சமய கல்வியை பேராக் மாநிலத்தில் உள்ள 11 வயதினரும் இளைஞர்களுக்கும் கற்றுக்கொள்ளும் விதமாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தாம் ஆலோசித்து வருவதாக அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் தெரிவித்தார். நமக்கு போதுமான மாணவர்கள் இருந்தால் அதை ஒரு ட்வெட் பயிற்சியாக கூட மேற்கொள்ளலாம். தமக்கு கீழ் இயங்கும் அரசாங்க நிறுவனத்தின் நிதி பெற்று அதன் மூலமாக அவர்களுக்கு வேண்டிய அனைத்து பயிற்சிகளையும் வழங்கலாம். குறைந்தது 15 பேர் இருந்தால்தான் அப்பயிற்சியை அமல்படுத்த முடியும். போதுமான அளவில் மாணவர்கள் இருந்தால் அத்திட்டத்தை எவ்வாறு வழிநடத்துவது, அதற்கான பாடநூலை எப்படி உருவாக்குவது போன்ற அனைத்தும் தீர்மானிக்கப்படும் என்று அவர் விவரித்தார். அதே வேளையில் ஆலய திருவிழா அல்லது கும்பாபிஷேகத்தை அதன் முக்கிய நிர்வாகத்தினர் மாநில அல்லது மத்திய அரசாங்கத்தின் நிதியை பெற்று நடத்தினால் நிச்சயமாக மலேசிய குருக்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மிதிவண்டிகளை ஆபத்தான முறையில் செலுத்திய 2 கைது. சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட ஸ்லாங்கூர் சுபாங் ஜயா புத்ரா ஹைட்ஸில் பசிரிகால் ஜாலாக் எனப்படும் மாற்றியமைக்கப்பட்ட மிதிவண்டிகளை ஆபத்தான முறையில் செலுத்திய காணொலி தொடர்பில் 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். நேற்று ஷா அலாம் புகெட் லான்சோங்கில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட அவ்விருவரின் நடவடிக்கைகள் குறித்து டிக்டாக் செயலியில் காணொலி பகிரப்பட்டது தொடர்பாக நேற்று மாலை மணி 5:13க்கு போலீஸ் புகார் ஒன்று அளிக்கப்பட்டதாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP வான் அஸ்லான் வான் மொமாட் இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார். டிசம்பர் 4ஆம் தேதி மாலை மணி சுமார் 5:55க்கு அவ்விரு இளைஞர்களும் பெர்சிகாரான் புத்ரா பெட்டானாவில் இருந்து கம்போங் டிங்கா நோக்கி ஆபத்தான முறையில் மாற்றியமைக்கப்பட்ட மிதிவண்டிகளை செலுத்தியது தொடக்ககட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவர்கள் இருவரும் சிவப்பு சமிக்ஞை விளக்கை பின்பற்றாமல் ஆபத்தான முறையில் சைக்கிளை செலுத்தி சென்று பச்சை விளக்கின் போது நகர்ந்து கொண்டிருந்த ஒரு காரை மோதவிருந்தது கண்டறியப்பட்டது. எந்திரனியல் துறையில் மாணவர்களை வலுப்படுத்தும் சிஸ்கார் இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர் போட்டி. நாளைய உலகை உருவாக்கும் முக்கிய சக்தியாக ரொபாட்டிக் எனப்படும் எந்திரனியல் வளர்ச்சி கண்டு வருகின்றது. தொழில்துறைகள், மருத்துவம், வேளாண்மை, கல்வி என எத்துறையிலும் அதில் எந்திரனியல் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தின் தேவை அதிகரித்து வருகின்றது. அதனை நோக்கமாக கொண்டு 2025ஆம் ஆண்டு அனைத்துலக அளவிலான சிஸ்கார் இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர் போட்டியை நேற்று சிஸ்கார் கல்வி நிறுவனம் ஏற்பாடு நடத்தியது. கடந்த 3 ஆண்டுகளாக மாநில அளவில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த இந்த போட்டி இம்முறை சற்று மாறுபட்டு அனைத்துலக அளவில் நடத்தப்பட்டதாக சிஸ்கார் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் காளிதாசன் கணேசா தெரிவித்தார்.
நேற்று ஷா அலாம் மிட்லாண்ட்ஸ் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு சிஸ்கார் இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். இதனிடையே அனைத்துலக ரீதியில் நடத்தப்பட்ட சிஸ்கோர் இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர் போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு மாணவர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். கோலாலம்பூரில் நடைபெற்ற அர்த்தமுள்ள பெரிய புராண விழா 63 நாயன்மார்களின் புகழ்மிக்க வரலாற்றினை பக்தி சுவை மாறாமல் தேன் தமிழில் இயற்றப்பட்டிருப்பதே பெரிய புராணம் நூலின் தனிச்சிறப்பாகும். அப்பெரும் களஞ்சியத்தில் இடம்பெற்றுள்ள சமய பாக்களை இன்றைய தலைமுறையினரும் அர்த்தமுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் பெரிய புராண விழா தமிழர்கள் வாழும் பல்வேறு நாடுகளில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் இவ்வாண்டு மலேசிய சைவ நற்பணிக் கழகம் அவ்விழாவை இன்று பல்வேறு அம்சங்களுடன் சிறப்பாக ஏற்று நடத்தியது. அடியார்களின் வரலாற்றையும் அவர்கள் கடைபிடித்த தொண்டு நெறியையும் இக்கால தலைமுறையினரிடம் சேர்ப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பெரிய புராண விழா தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக மலேசிய சைவ நற்பணிக் கழக தலைவர் முனைவர் தர்மலிங்கம் நடராஜா தெரிவித்தார். 14ஆம் நூற்றாண்டில் உருவான பெரிய புராணத்தில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் படித்து புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருப்பது மறுப்பதற்கில்லை. இருப்பினும் இதை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப எளிய தமிழில் மாற்றி அதை மக்கள் இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில் காணொலியாகவும் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழிலும் படைக்கப்பட்டிருந்தது பலரின் கவனத்தை ஈர்த்ததாக அவர் தெரிவித்தார்.